வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 70 பிரித்தானியர்கள் கைது. ஈரான் தாக்குதல் காணொளிகளால் வந்த வினை. ஈரானில் தாக்குதல். அமெரிக்க படைத்தளத்தின் $500 பில்லியன் கட்டுப்பாட்டு மையம் அழிப்பு. ஜெர்மனியில் உயரும் எரிசக்தி விலை. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. ரஷ்யாவிற்குள் ஊடுருவி தாக்குதல். உக்ரைன் ஆதரவு குழுவின் அதிரடி நடவடிக்கை. ஈரான் போர் தீவிரம். அமெரிக்காவில் மீண்டும் ராணுவ கட்டாய பயிற்சி திட்டத்தை கொண்டுவர நடிகர் கோரிக்கை. நேட்டோவில் இணைய உக்ரைனுக்கு தடை. முக்கிய காரணங்கள் அறிவிப்பு. இஸ்ரேலில் மரண தண்டனை விரிவாக்கம். ஐரோப்பிய நாடுகள் கடும் எச்சரிக்கை. ஐரோப்பாவில் தீவிரமடையும் அகதிகள் நாடு கடத்தல். புதிய கொள்கைகளால் சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை படம் பிடித்து பகிர்ந்ததற்காக சுமார் 70 பிரித்தானியர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அமீரகத்தின் கடுமையான இணைய குற்ற தடுப்பு சட்டங்களின் கீழ் அங்கீகரிக்கப்படாத ராணுவ அல்லது பாதுகாப்பு தொடர்பான காட்சிகளை பகிர்வது சட்டவிரோதமாகும். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்கு பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் என மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இத்தகைய காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவிடுவது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என அமீரக அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் என பிரித்தானிய வெளியுறவுத்துறைக்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வெளிநாட்டுகளுக்கு செல்லும் பயணிகள் அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்குமாறு தற்போதைய சூழலில் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஈரானின் தாக்குதல். அமெரிக்க படைத்தளத்தின் $500 மில்லியன் கட்டுப்பாட்டு மையம் அழிப்பு. ஈராக் மற்றும் சிரிய எல்லைப் பகுதியில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. சுமார் $500 மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவின் நவீன போர்க்கள நரம்பு மையம் இந்த தாக்குதலில் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன தகவல் தொடர்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை கொண்ட இந்த மையம் அந்த பகுதியில் அமெரிக்க படைகளின் ஒருங்கிணைப்புக்கு மிக முக்கியமானதாகும். ஈரானின் இந்த துல்லியமான தாக்குதல் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு திறனை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்துள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த பாதிப்பினால் அப்பகுதியில் அமெரிக்காவின் உளவு தகவல்கள் சேகரிப்பு மற்றும் தாக்குதல் திட்டமிடல் பணிகளில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதுடன் அமெரிக்கா இதற்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக தெரிகிறது. ஜெர்மனியில் உயரும் எரிசக்தி விலை. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. ஜெர்மனியில் மின்சாரம் மற்றும் எரிபொருளின் விலை கடுமையாக உயர்ந்து வருவது அந்நாட்டு சரக்கு போக்குவரத்து துறையை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த விலை உயர்வினால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை இனி தாங்களே சுமக்க முடியாது என அந்நாட்டு போக்குவரத்து நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதன் நேரடி விளைவாக கடைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலை விரைவில் உயரக்கூடும். எரிசக்தி விலை உயர்வு விநியோக சங்கிலியை பாதித்துள்ளதால் நுகர்வோர் கூடுதல் சுமையை சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. ஜெர்மனியின் இந்த பொருளாதார சூழல் ஐரோப்பாவின் பிற நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்குதல். உக்ரைன் ஆதரவு குழுவின் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவின் நோகோரோட் பகுதியில் உள்ள மின்னணு போர்க்கருவிகளை உக்ரைன் ஆதரவு அதேஸ் குழு செயலிழக்க செய்துள்ளது. கடந்த மார்ச் 17 அன்று ட்ரோன்களை தடுக்கும் கருவிகள் பொருத்தப்பட்ட 3 செல்போன் கோபுரங்களை இக்குழுவினர் தீயிட்டு அழித்தனர். இந்த தாக்குதலால் அப்பகுதியில் ரஷ்யாவின் பாதுகாப்பு வளையம் பலவீனமடைந்து உக்ரைன் ட்ரோன்கள் தடையின்றி ஊடுருவ வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஸ்டாராயா ருஸ்லா பகுதியில் உள்ள ரஷ்யாவின் 123வது விமான பழுது பார்க்கும் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ராணுவ போக்குவரத்து விமானங்களை பராமரிக்கும் இந்த முக்கிய மையத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்க பல மாதங்கள் ஆகலாம் என தெரிகிறது. ரஷ்யாவுக்குள்ளேயே ஊடுருவி ரயில்வே மற்றும் தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து இக்குழுவினர் தொடர்ந்து இத்தகைய சதிவேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஈரான் போர் தீவிரம், அமெரிக்காவில் மீண்டும் ராணுவ கட்டாய பயிற்சி திட்டத்தை கொண்டுவர நடிகர் கோரிக்கை. ஈரானுடனான போர் கடுமையாக நடைபெற்று வரும் சூழலில் அமெரிக்காவில் ராணுவ கட்டாய பயிற்சி திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என பிரபல ஹாலிவுட் நடிகர் ஒருவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நிலவும் போர் சூழலில் அமெரிக்க ராணுவத்துக்கு அதிகப்படியான வீரர்கள் தேவைப்படுவதால் இந்த அதிரடி மாற்றத்தை அவர் பரிந்துரைத்துள்ளார். பல தசாப்தங்களாக நடைமுறையில் இல்லாத இந்த கட்டாய பயிற்சி முறையை மீண்டும் கொண்டு வருவது நாட்டுப்பற்றை வளர்க்கும் என அவர் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். எனினும் இந்த பரிந்துரை பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தையும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளது. போர் முனையில் வீரர்களின் பற்றாக்குறையை ஈடுகட்ட இளைஞர்களை போருக்கு தயார்படுத்துவது அவசியம் என்பதே இவரது பிரதான வாதமாக உள்ளது. மத்திய கிழக்கில் போர் சூழலில் சிக்கலாகி வரும் நிலையில் அமெரிக்க அரசு இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நேட்டோவில் இணைய உக்ரைனுக்கு தடை, முக்கிய காரணங்கள் அறிவிப்பு. உக்ரைன் தற்போது ரஷ்யாவுடன் நேரடி போரில் ஈடுபட்டுள்ளதால் அந்நாடு நேட்டோவில் இணைவது ரஷ்யாவுடன் ஒரு நேரடி உலகப் போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. நேட்டோ அமைப்பின் 5வது விதியின்படி ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் மற்ற அனைத்து நாடுகளும் போரில் ஈடுபட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் தனது ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் இன்னும் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என சில நாடுகள் கருதுகின்றன. நேட்டோவில் புதிய நாட்டை இணைக்க அனைத்து உறுப்பு நாடுகளின் ஒருமித்த சம்மதம் தேவை. ஆனால் சில நாடுகள் இதற்கு இன்னும் தயக்கம் காட்டி வருகின்றன. போரின் எல்லைகள் இன்னும் தெளிவாக வரையறுக்கப்படாத நிலையில் உக்ரைனை இணைப்பது நேட்டோவிற்கு பெரும் பாதுகாப்பு சுமையாக மாறும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நேட்டோ நாடுகள் தொடர்ந்து ராணுவ உதவிகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றன. இஸ்ரேலில் மரண தண்டனை விரிவாக்கம், ஐரோப்பிய நாடுகள் கடும் எச்சரிக்கை. பயங்கரவாத குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டத்தை விரிவாக்க இஸ்ரேல் அரசு எடுத்துள்ள முடிவிற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சட்டம் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு எதிரானது என்றும் இது பிராந்தியத்தில் வன்முறையை மேலும் தூண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த திட்டம் குறிப்பாக பாலஸ்தீனிய கைதிகளை இலக்கு வைப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது ஜனநாயக விழுமியங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் சூழலில் இத்தகைய கடுமையான சட்டங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளை முற்றிலும் முடக்கும் என அஞ்சப்படுகிறது. சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் பாதுகாப்பை கருதி இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் இஸ்ரேலிய அமைச்சர்கள் உறுதியாக உள்ளனர். ஐரோப்பாவில் தீவிரமடையும் அகதிகள் நாடு கடத்தல், புதிய கொள்கைகளால் சர்ச்சை. ஐரோப்பிய நாடுகள் தங்களது எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு தகுதியற்ற அகதிகளை விரைவாக நாடு கடத்த புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளை பின்பற்றி ஐரோப்பாவும் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நடைமுறையை தீவிரப்படுத்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். இந்த திட்டமானது மனித உரிமைகளை மீறுவதாக பாதுகாப்பற்ற சூழலுக்கு மக்களை தள்ளுவதாகவும் பல மனித உரிமை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அதிகரித்து வரும் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை அவசியம் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது.